ஒரு அழகான வயலில் ஒரு குட்டி எலி வாழ்ந்து வந்தது. அந்த எலிக்கு தான் ஒரு எலியாக இருப்பது பிடிக்கவே இல்லை. தான் ஒரு குட்டி எலியாக இருக்கிறோமே, கருப்பாக இருக்கிறோமே, சின்ன பிராணியாக இருக்கிறோமே, நாம் பெரிய ஆளாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், பல பல வண்ணங்களில் இருக்க வேண்டும், நிறைய திறமைகள் இருக்க வேண்டும், பலசாலியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது. அவ்வாறு அது நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அது அழகான நிலவை பார்த்தது. அந்த நிலவிடம் பேசியது. அழகான நிலவே, நீ மிகவும் ஒளிர்கின்றாய். உன்னுடைய ஒளியைப் போல நானும் பிரகாசமாக ஒளிர வேண்டும். எப்படி? நான் உன்னை போல் ஆவது எப்படி என்று கூறு நிலவே. அதற்கு நிலா கூறியது, நண்பா எலி, நான் தானாக ஒளிரவில்லை. சூரியனிடமிருந்துதான் ஒளியை பெற்று ஒளிர்கின்றேன். நீ வேண்டுமானால் சூரியனிடம் சென்று கேட்டு பாரேன் என்று கூறிவிட்டது. மறுநாள் எலி சூரியனை சென்று சந்தித்தது. சூரியனே, நான் உன்னை போல் ஆவது எப்படி? உன்னை போல் ஒளிர வேண்டும். அதிக பிரகாசமானவனாக அழகாக தெரிய வேண்டும். எப்படி என்று கூறு சூரியனே, நான் உன்னை போல் ஆக வேண்டும் என்று எலி கேட்டது. நண்பா, நீ என்னை பலசாலி என்று நினைக்கிறாயா? நான் நினைக்கிறேன் என்னை விட பலசாலி என்னை மறைக்கும் மேகம் என்று நான் நினைக்கிறேன். நீ வேண்டுமானால் அந்த மேகத்திடம் சென்று கேட்டுப்பார், நீ மேலும் பலசாலியாக ஆவாய் என்று கூறியது. எலி காத்திருந்து மேகத்தை பார்த்து கேட்டது. மேகமே மேகமே, நான் உன்னை போல் பலசாலியாக ஆக வேண்டும், எப்படி என்று கூறு என்று கேட்டது. நண்பா, நீ என்னை பலசாலி என்று நினைக்கின்றாயா? இல்லை இல்லை, என்னையே திசை மாற்றிவிடக்கூடிய பண்பு இந்த காற்றிடம்தான் உள்ளது. நண்பா, நீ வேண்டுமானால் அந்த காற்றிடம் சென்று கேட்டு பாரேன், இது என்னை விட பலசாலியாகும் என்று மேகம் கூறி சென்றது. உடனே எலி காற்றை சந்தித்தது. காற்றே காற்றே, நான் உன்னை போல் பலசாலியாக வேண்டும், எப்படி என்று கூறேன் என்று கேட்டது. அதற்கு காற்று, நண்பா, நீ என்னை பலசாலி என்று நினைக்கிறாயா? ஆனால் என்னையே தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அந்த பெரிய மலைக்கு தான் இருக்கிறது நண்பா. நீ வேண்டுமானால் அந்த மலையை சென்று சந்தித்து பாரேன் என்று காற்று கூறி கடந்து சென்றது. எலி ஓடோடி சென்று அந்த மலையை சந்தித்தது. வான்மிகு உயரே இருக்கின்ற மலையே, நான் உன்னை போல் பலசாலியாக வேண்டும், எப்படி என்று கூறேன் என்று கேட்டது. அட நண்பா, என்னை நீ பலசாலி என்று கூறுகிறாயா? பார்க்கத்தான் நான் கடினமாக இருக்கின்றேன். ஆனால் என்னையும் ஒருவன் குடைந்து துளையிட்டு உள்ளே சென்று விடுகின்றான். என்னுடைய கடினத்தன்மையே மாற்றி விடுகின்றான். அவன் ஒரு குட்டி ஜீவன் தான். நீ வேண்டுமானால் அவனை சென்று சந்தித்து பாரேன் என்று கூறியது. உன்னை விட பலசாலி இருக்கின்றானா? யார் அவன்? எனக்கு காட்டு என்றது. அதற்கு மலை ஒரு கண்ணாடியை எடுத்து காட்டியது. பார்த்தால் அதில் தன்னுடைய முகம். மறந்தே போனது. தான் வசிக்கின்ற ஒரு வலை, ஒரு பொந்து, அதுவே கற்களை கூட நம்மால் குடைந்து ஒரு துளையை ஏற்படுத்த முடியும் என்று தன்னுடைய திறமையே மறந்து போன அந்த எலி, நான் அதுவாக இருக்க வேண்டும், நான் இதுவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அதுபோலதான் நண்பர்களே, நாமும் நம்முடைய வாழ்வில் அவராக இருக்க வேண்டும், இவராக இருக்க வேண்டும், இவர்களைப் போல அழகாக இருக்க வேண்டும், இவர்களைப் போல நாம் பேச வேண்டும், இவர்களைப் போல நாம் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அடுத்தவரை பின்பற்றி வாழ முற்படுகின்றோம். காரணம், அவர்களது வெற்றி, அவர்களது சாயல் பிடித்து போய் மனிதர்களாகிய நாம் அடுத்தவர்களின் சாயலை பின்பற்றுகிறோம். நாம் வேறு, அவர்கள் வேறு. நம் படைப்பின் பொருள் வேறு, அவர்களது படைப்பின் பொருள் வேறு. நாம் வேறு ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் வேறு, நம்முடைய வாழ்க்கை பயணம் வேறு, அவர்களுடைய வாழ்க்கை பயணம் வேறு என்பதை அறியாமல் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவது, அவர்கள் செல்லும் வழியில் செல்வது, இது முற்றிலும் நாம் மேற்கொள்ளும் தவறான ஒரு வழி. கண்ணாடியை பாருங்கள், உங்களை நீங்கள் அழகை கொண்டாடுங்கள். இறைவனின் படைப்பில் ஒவ்வொருவரும் அழகானவர்களே. அவரது படைப்பில் எல்லாம் தனித்துவம் மிக்கது. நான் அவர்களைப் போல் இல்லை, இவர்களைப் போல் இல்லை, என் நிறம் வேறு, என்னுடைய தோற்றம் வேறு, உயரம் வேறு, எடை வேறு என்று உடல் தோற்றத்தை கண்டு நாம் மிகவும் வருத்தத்திற்குள்ளாகிறோம். அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அன்பர்களே. முதலில் நாம் நம்முடைய நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய பொருளாதார நிலையை, ஏழ்மையானாலும்
ஏழ்மையில் இல்லாமல் இருந்தாலும் வறுமையானாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நம்முடைய நிலை. இதிலிருந்து மேலே எழும்புவதும் முன்னேறுவதும் நம்முடைய திறமையில் இருக்கிறது, நம்முடைய கையில் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை நம் கையை நம்பிதான் இருக்கிறது. மற்றவருடைய வாழ்க்கையை பின்பற்றுவதனால் நம்மில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. அன்பர்களே, அவர்களை கண்டு நாம் அவர்கள் வழியிலேயே செல்லக்கூடாது. முதலில் நம்மை நாம் நம்ப வேண்டும். நம் வாழ்க்கையின் குறிக்கோளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்முடைய முன்னேற்ற பாதையை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். நம் பாதை வேறு, நம் பயணம் வேறு, அடுத்தவருடைய பாதை வேறு, பயணம் வேறு என்பதை தெரிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேற நம் பயணத்தை தொடங்குவோம். வாழ்த்துக்களுடன் அன்பர்களே. நன்றி, வணக்கம்.